ஆடல் கலையே இறைவன் தந்தது சென்றிடிமேல் கெட்டு சிக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைகள் சேர்க்க என்கின்ற மகாகவி பாரதியின் வாசனை கையிலிருந்து கோவை கருமத்தம்பட்டி சங்கமும் கலைக்குழு கண்ணீர் பந்தல் கருமத்தம்பட்டியில் துவங்கி காரமரத்தூர் வரை 75 அரங்கேற்றங்களை நிறைவு செய்து 76வது அரங்கேற்றமாக கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் தென்கரை பேரூராட்சி மத்திபாளையம் சங்கமம் கலைக்குழுவின் அரங்கேற்ற விழாவானது இறுதி ஆரம்பமாகிறது. இந்நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் அனைவரும் மைதானத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். श्रीमती विघ्नेश कुमार, मगेश्री आनंद कुमार, काव्यश्री कलैराजन, कस्तूरी मनोज कुमार, कनगराणी रविकुमार, कविता शंकर, अक्षया ज्योतिबासु, दर्शिनी सेल्वराज, दुर्गा देवी गर्भस्वामी, सस्मिता ईश्वरमूर्ति, मणिभारती मुत्तुकुमार, सरस्वती कनगराज, अभिनया नागराज, संयुक्ता ईश्वरमूर्ति, अनुश्री ज्योतिबासु, मैथिली अय्यासामी, कविता कालियप्पन, मलर लक्ष्मणन, मधु लक्ष्मणन, मगधी सेंथिल कुमार, कार्तिका सिन्नस्वामी, विजयलक्ष्मी रंगस्वामी, सुमिता चंद्रन, हरिणी राजशेखरन, मगेश्वरी वेलुस्वामी, अमुदवल्ली राजेंद्रन, पूमणि रंगराज, विनीता मणिकंडन, राधिका ईश्वरमूर्ति, भानुमति कनगराज, लीलावती दुरैस्वामी, मनोन्मणि रामराज,
கௌசல்யா மனோஜ்குமார், ராணி பாபு ராஜேந்திரன், சுமித்ரா திவாகர், மஞ்சுபிரியா சிவசாமி, திவ்யா ஆனந்தகுமார், ஜெகன் மகேஷ் குமார், சரவணன் முத்துக்குமார், ராஜா கதிர்வேல், சூர்யா செல்வராஜ், விமல் ராம் நாகராஜ், விஜயராகவன் ரங்கசாமி, மகாராஜன் சிங்காரவேல், வினித் ராமச்சந்திரன், அபித் தேவராஜ், உதயகுமார் மாணிக்கராஜ், சஞ்சீவ் குமார் நஞ்சப்பன், திரு ராஜசேகரன் மயில்சாமி. இல்லடவா பார்வதி பாலா சரணம் கணேச, பரமனின் மைந்தா சரணம் கணேச, யானை முகத்தோனே சரணம் கணேச, நான் உன்னை பணிந்தேன் சரணம் கணேச, கணேச சரணம் சரணம் கணேச, சரணம் 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 கணேச, உன்னருளாலே சரணம் கணேச, உலகமும் இயங்குமோ சரணம் கணேச, கண்ணை சுற்றிய சரணம் கணேச, கணிதனை பெற்றவ சரணம் கணேச, கண்ணி மூலனே சரணம் கணேச, நீயனை காத்திட வரணம் கணேச, கணேச சரணம் சரணம் கணேச, சரணம் 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 கணேச. சங்கமம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும், திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம்,
பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதி சோலையில் முதிர்ந்த பழம் பழமுதி சோலையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கண்ட தோட்டம் உண்டு உன் சிங்காரமயிலாட தோட்டம் உண்டு சிறப்புடனே கண்ட தோட்டம் உண்டு உன் சிங்காரமயிலாட தோட்டம் உண்டு உனக்கான மணக்கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மணக்கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சங்கமம். நன்றி. நீராறும் கடலொழுக்க நிலமடந்த கிளியொழுகும் சீராறும் கரணமென திகழ்பரத கண்டமிது தேக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இந்த முற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலனை சியம்பியந்து செயல்வரந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஆடல் கலையை இறைவன் தந்தது சென்றடிவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கேற்ப சுற்றிலும் மலைகள் நிறைந்த கொங்கு நாட்டின் கோவைக்கு மேற்கே அழகிய மலைகளின் நடுவே வீற்றிருக்கும் அருள்மிகு கரி வரதராஜ பெருமாள் சன்னதி அடிவாரத்தில் அமைந்த அழகிய கிராமம் திருமத்தி கவுடர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட பசுமை நிறைந்த நமது கிராமத்தில் இன்று நடைபெறும் சங்கமம் அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்து அருளாசி வழங்கி துவங்கி வைப்பவர்கள் திரு கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் கோவை பேருராதினம் 25ஆம் குரு மகா சன்னிதானங்கள் தமிழ் நெறி அருட்செம்மல் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை உயர்நிலை குழு உறுப்பினர் கைலை புனிதர் திரு பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்களை வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். கோவை சின்னவேடம்பட்டி கௌமார மரபு தண்டபாணி சுவாமிகள் வள்ளிவள்ளி சிரவை ஆதிரம் 4ஆம் பட்ட குரு மகா சன்னிதானம் சிரவை யாதினம் திருப்பெருந்திரு குமர குருபர சுவாமிகள் அவர்களின் திருவடிகளை வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். நீண்ட காலம் வாழ்ந்திடவே நிறுத்திடுவோம் ரசாயன உரத்தினை பாதுகாப்போம் மண் வளத்தை பயன்படுத்துவோம் இயற்கை உரத்தை மண்ணின் மனம் நாம் நுகர மக்களிடம் நாம் வளர்க்க மறக்காமல் நாம் செய்வோம் நஞ்சு இல்லா விவசாயத்தை என்ற வரிகளுக்கேற்ப நஞ்சு இல்லா விவசாயம் செய்வோம் என்ற எண்ணத்தில் இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயத்தை காக்கும் நமது சங்கமம் கலைக்குழுவின் கௌரவ ஆலோசகர் மற்றும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு மயில்சாமி ஐயா அவர்களை பேரன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவே இல்லை என்ற முருகப்பெருமானின் பாடலுக்கேற்ப ஒரு தாய் தன் பிள்ளைகளை வழிநடத்துவது போல எங்கள் மத்திப்பாளையம் கிராமத்தை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சீருடன் சிறப்புடன் பாதுகாத்து வழிநடத்தும் நமது தென்கரை மத்திப்பாளையம் கிராமத்தின் ஆணிவேரான திருமதி ராஜாமணி நட்ராஜ் அம்மா அவர்களை அவர்களின் குடும்பத்தாரையும் இரு கரங்களை கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம்.
இடியிசையில் நடனம் அரங்கேற்றிய கார்மேகத்திற்கு கனமழையால் கைத்தட்டல். மண்ணில் விழுகிறது மலைத்துளிகளாய் என்ற வார்த்தைகளுக்கேற்ப கோவை கரும்புத்தம்பட்டி தண்ணீர் பந்தலில் தனது முதல் அரங்கேற்றத்தை தொடங்கி இன்று வரை மொத்தம் 76 அரங்கேற்றத்தை முன்னின்று சிறப்புடன் நடத்தி கொடுத்து தனக்கென எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆடும் கலையே சிறந்தது என அனைவரின் மனதை ஈர்த்து வெற்றிகரமாக தனது 100வது சங்கமம் ஒயிலாட்ட அரங்கேற்றத்தை நோக்கி வீரநடை போட்டு பயணம் செய்யும் அவிநாசி நாதம்பாளையம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரான நமது சங்கமம் கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு ப. கனகராஜ் ஐயா அவர்களை வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். ஓசை ஒழுங்கான வடிவம் இசை. இசை என்பது அசை போட வைக்கும் அனைத்தையும் அது கசையிலை துன்பம் முதல் பெருந்துயர் வரை விசை கொண்டு விலையேற்றி காப்பதில் நல் உரை. இசை கேட்டால் புவி அசைந்தாடும் வசை பாடுபவன் வன்மங்கள் பறந்தோடும் இகவரையாவும் இயக்கும் அவனையும் மயக்க வைக்கும் மந்திரக்கோள் அதுவே இசை என்ற கவிதையை கேட்ட நாங்கள் ஆடும் ஆட்டத்திற்கு தகுந்தாற்போல் இசையமைத்து தரப்போகும் கிராமிய பம்பை இசை கலைஞர்கள் கலைமாமணி திரு சிவசக்தி சண்முகம் அவர்களையும் செல்வன் சா சிவகுகன் அவர்களையும் தன்னுடைய இசையால் அனைவரையும் ஈர்த்து அனைவரின் செவிகளுக்கு இனிமை சேர்க்க வந்திருக்கும் பாடகர் இசைக்குயில் திரு பே. சின்னசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். 2024ஆம் ஆண்டு மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருது பெற்ற வள்ளி கும்மி ஆசான் திரு பத்ரப்பன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிறகை விரித்து ஆடினால் மயிலாட்டம், சேர்ந்து குதித்து ஆடினால் ஒயிலாட்டம் என்ற வரிகளுக்கேற்ப கடந்த 6 மாதங்களாக அல்லும் பகலும் பாராமல் ஒயிலாட்ட கலையை தெளிவான முறையில் கற்றுக் கொடுத்து எங்களை கிராமிய ஒயிலாட்ட கலைஞர்களாக உருவாக்கிய சங்கமம் கலைக்குழுவின் துணை பயிற்சியாளர்கள் திரு வையாபுரி பழனிசாமி ஐயா அவர்களையும் திரு விஜயகுமார் சின்னக்குட்டி ஐயா அவர்களையும் செல்வி காயத்ரி மாணிக்கராஜ் அவர்களையும் திருமதி கிருஷ்ணவேணி ராஜசேகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இவ்வரங்கேற்ற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து சங்கமம் ஒயிலாட்ட கலைஞர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களின் அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்க வருகை தந்திருக்கும் ஊர் பொதுமக்கள், பெரியவர்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் மத்திபாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழு சார்பாகவும் மற்றும் 11 ஸ்டார் கிரிக்கெட் அணி மற்றும் நண்பர்கள் நற்பணி மன்றம் சார்பாகவும் ஜமாத் குழு சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சங்கமம் நன்றி. இப்பொழுது வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்கின்ற நிகழ்வு. முதலாவதாக திருமதி ராஜாமணி நடராஜ் அவர்கள் குடும்பத்தார் சார்பாக மத்திய அரசு விருது பத்மஸ்ரீ அவார்டு இப்பொழுது கடந்த வாரம் தான் அவர் பெற்றிருக்கின்றார். அந்த வகையிலே நமக்கு அந்த மண்ணிற்கு புண்ணியம் சேர்த்துக்கின்ற வகையிலே ஐயா அவர்கள் வருகை தந்தது நமது ஊருக்கு பெருமை என்பதை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துறை வழங்க ஐயா அவர்களை போட்டு அழைக்கின்றோம். கலை நிகழ்ச்சிக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் கலை நிகழ்ச்சிக்காக வந்து கலை ஒண்ணுதான் மக்களை ஒன்று திரட்டி ஒரு இடத்துல குவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த கலை. அந்த கலைகள் நம்ம முன்னோர் காலத்திலிருந்து வருது. நம் முன்னோர்கள் இந்த கலைய இந்த ஏன் இப்ப கிராமிய கலைன்னு சொல்றோம், முதல் தோன்றியது கிராமம் தான். அவருடைய வளர்ச்சியில் தான் அப்புறம் எல்லாம். இது மொழி தோன்றுவதற்கு முன்னாலேயே தோன்றிய கலை வடிவம் கிராமிய கலை. இது உழவருடைய கலை. ஏன்னா இந்த மண்ணில முதல் தோன்றிய தொழில் விவசாயம் தான்.
அந்த விவசாயம் தான் ஊர் உலகத்துக்கெல்லாம் உண்ண உணவும் ஆடைகளும் கொடுத்த ஒரே தொழில் விவசாயம் தான். ஆனா இன்னைக்கு அதோட நிலை வேற. ஆனா அப்படி ஒரு பண்பாடு கலாச்சாரத்தோட வளர்ந்ததுதான் நம்முடைய கலை வடிவங்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 100 வகையான கலை வடிவங்கள் இருக்கு. மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபடும். இப்ப நம்ம மாவட்டத்திலே வள்ளிக்கும்மி இருக்கு. ஆனா அந்த வள்ளிக்கும்மி பல வகையில இருக்கு. கதை ஒண்ணு, ஆனால் எடுத்து சொல்ல கையாளக்கூடிய பாடல்களும் அசைவுகளும் ஆடல்களும் பண்ணாங்க எல்லாமே வேற. இப்ப மேட்டுப்பாளத்து பகுதியில் இருக்கிற நாம் பழகின கலை ரொம்ப நெரிசல் கொண்ட, ஒவ்வொரு பாட்டுக்கு நெரிசலும் அதிகம். நானே அசைவு தான், காலசைவு, வாயசைவு, கையசைவு, உடலசைவு, இந்த 4 இணைக்கிறது தான் பண்ணாங்க. அந்த பண்ணாங்க தான் அந்த பாடலுடைய இசை. அப்ப அந்த பண்ணாங்க இசையோட போடும்போது மக்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஏன்னா ஒரு பாட்டுக்கு ஒரே பண்ணாங்க தான். 10 வரி இருந்தாலும் சரி, 20 வரி இருந்தாலும் சரி ஒண்ணு. ஏன்னா அன்னைக்கு படிக்கல. அப்ப அந்த ஒரு பண்ணாங்க போட்டுக்கிட்டாங்க, கால அசைவுகளையும் மத்த அசைவுகளையும் போடுவாங்கன்னா நம்ம முன்னர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அற்புதமான விஷயங்கள். அது ஆழமா புரிஞ்சாதான் தெரியும். அதனால இன்னைக்கு நம்ம கும்பிடுற சாமி இதெல்லாம் மக்கள் இடத்துல கொண்டு சேர்த்தது கிராமிய கலை தான். நீங்க பக்தி பிடிக்கிறீங்களே, அந்த பக்தி மார்க்கத்தையும் அறிமுகப்படுத்தி அது செயல்படுத்த வைத்தது கிராமிய கலை தான். வேற எந்த கலை கிடையாது. அற்புதமான இந்த கலைகள் இலக்கியங்களையும் கலாச்சாரங்களையும் நம்ம காவியங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன அன்றிலிருந்து மனிதன் படிப்படியாக வளர்ச்சி வரக்கூடியதை கதைகள் மூலமாகவும் இதிகாசம் மூலமாகவும் சொல்லி மக்களை பண்படுத்துவதற்காகத்தான். பண்படுத்துவது என்பது என்ன? மனிதன் ஆரம்பத்தில் கரடமுரடா இருந்தான். அறிவு வளர்ச்சி குறைவு, உலக ஞானம் கிடையாது, இயற்கை அறிவு மட்டும்தான். அதோட செயல்பாடுகள் வருவார்தான் இயற்கை அறிவும் அனுபவ அறிவும் 2 சேர்ந்துதான் நம்ம பின்னால இலக்கியங்கள் தோன்றி இலக்கியம் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்லி ஆடி பாடி மக்களை மேம்படுத்தினார். இன்னைக்கு அந்த கலைகள் வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கு. ஆனா மக்களை மேம்படுவதற்கு இன்றைய கலை செயல்படுதா? சிந்திக்கணும் நீங்க தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய அறிவு இருக்கு. அன்னைக்கு ஆண்கள் மட்டும் தான் படிச்சா படிக்காத. ஏன்னா வண்டி கிளம்புதான் ரேகை வச்சுதான் எனக்கு பழக்கம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அப்படி இன்னைக்கு வாழக்கூடிய நாம் நம்ம முன்னோர்கள் நினைத்து பார்க்கணும். எங்களுக்காக ஆயிரக்கணக்கான வருஷமும் மண்ணையும் மனிதனையும் பக்குவப்படுத்தி இன்றைக்கு இந்த நிலைமைக்கு உருவாக்கியது கிராமிய கல்விதான் என்று சொல்லி என்னுடைய வார்த்தை முடித்துக்கிறது. நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் இந்த கிராமிய கலைகள் தான் அனைத்துக்கும் அடிப்படை. விவசாயம் எப்படி மனிதனுக்கு உண்ண உணவு, உடை, உறையுள் என்கிற அந்த அடிப்படையை நமக்கு கொடுத்ததோ அதே போல தமிழர் கலைகள் தான் இன்று நாம் இப்படிப்பட்ட ஒரு பண்பட்ட ஒரு மனிதனாக வாழ்வதற்கும் நம்மை இந்த கலை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். அந்த வகையிலே நாம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த காவியம், கதைகள், இலக்கியங்கள், நம்முடைய கலாச்சாரங்கள், பண்பாட்டையும் காப்பதுதான் நம்முடைய தமிழர் கலைகள் என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சிந்தனை வடிவமாக அவருடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பலத்த கைதட்டலை கொடுத்து நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் அவ்வளவு பெரிய ஆழமான விஷயம். ஏன்னா இந்த விவசாயத்தை இன்னைக்கு சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுதான் அத்தனைக்கும் அடிப்படை என்பதை, இந்த விவசாயத்திலிருந்து தான் கலைகள் அத்தனையுமே என்பதை கூறியிருக்கின்றார்கள். நாம் அவருடைய வழியிலே பின்பற்றுவோம் என்பதை தெரிவித்து பத்மஸ்ரீ ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த தமிழருடைய பாரம்பரிய கலைகள் இங்கே கோவை மாவட்டத்திலே தொடங்கி ஒரு 4 மாவட்டங்களிலே நாங்கள் கால்பதிவதற்கு எங்களுடைய கௌரவ ஆலோசகராக சிறப்பு விருந்தினராக வருகை தந்து
எங்களை அற்புதமாக இன்று 10வது அரங்கேற்றத்துக்கு வருகை தந்து இன்று 75 அரங்கேற்றங்களை காண செய்த திரு மயில்சாமி அண்ணா அவர்கள் இந்த இடத்துல நம்ம வணங்குறோம். ஏன்னா இந்த கலைகளுக்கு எப்பவுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு தான் இந்த கலைகளை நாங்கள் பயிற்றுவித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் மயில்சாமி அண்ணா அந்த அருகம்பாளையம் கலைக்குழு நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துட்டு இந்த குழந்தைகள் இவ்வளவு அற்புதமாக ஆடுறாங்க. இந்த கிராமிய கலைகள் இங்கு நம்முடைய கோவை மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு இல்லை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் என்று இயற்கை வேளாண்மை கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கையில எடுத்து இன்னைக்கு ஒரு நச்சில்லாத ஒரு பூமியை உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு விவசாயத்தை கொடுக்க வேண்டும் என்று இன்று பல்வேறு நாடுகளிலும் தன்னுடைய அந்த இயற்கை உரத்தை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலங்களில் ஒரு 2 கோடிக்கு மேல பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு 4 மாவட்டங்களை தத்தெடுத்து அங்க இலவசமாக கொடுத்திருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயும் வெளியே சொல்ல வேண்டாம்னு சொன்னார். இந்த நேரத்தில் சொல்லித்தான் ஆகணும். அவருடைய அந்த அர்ப்பணிப்பும் இந்த நம்முடைய மண்ணின் மேல இருக்கிற அந்த பாசத்தையும் நம்ம வெளிப்படுத்தியாக வேண்டிய ஒரு இந்த கட்டாயம். அந்த வகையில இந்த பாரம்பரிய கலையை வளர வேண்டும் என்பதற்காக அரங்கேற்றம் காணக்கூடிய குழந்தைகளை ஒவ்வொரு அரங்கேற்றத்திலிருந்தையும் 3 பேர் அல்லது 5 பேர் தேர்வு செஞ்சு வெளிநாடுகளுக்கு அழைத்து போகிறோம். அந்த வகையில முதல் பயணமா இலங்கையில் நடைபெற்ற உலக முருகப்பெருத்த மாநாட்டில் முதல் நிகழ்ச்சியை சங்கமம் கலைக்குழு 30 கலைஞர்கள் முழுக்க அவருடைய சொந்த செலவில் எங்களை அழைச்சிட்டு போயிட்டு வந்தாரு. அதுக்கடுத்து மலேசியாவில் பத்தமலை முருகன் திருக்கோயில் தைப்பூச திருவிழாவில் 58 கலைஞர்கள் பங்கெடுத்தோம். 3வது பயணமா மீண்டும் மலேசியாவில் நடைபெற்ற அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் 3வது 60 கலைஞர்களாக நாங்கள் பங்கெடுத்தோம். அதுக்கு முழுக்க அப்படி சொந்த செலவில் இந்த கலை வளர வேண்டும். இதை கற்றுக்கொள்கின்ற கலைஞர்களும் பயிற்சி கொடுக்கின்ற பயிற்சியாளர்களும் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும், நல்லதொரு ஆக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று எங்களை உற்சாகப்படுத்தி இந்த கலைக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது திரு மயில்சாமி அண்ணா அவர்கள், அவரது குடும்பத்தார்கள். எனவே மயில்சாமி அண்ணா அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பத்மஸ்ரீ விருது பெற்ற ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கின்றோம். ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை. அவர் இயற்கை வேளாண்மை கையில் எடுத்து இன்னைக்கு 50 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய கலையை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அவரும் விவசாயம் செஞ்சிட்டு இருக்காரு. அந்த வகையில 2 பேருக்கு மிகப்பெரிய ஒற்றுமை. 2 பேருடைய நோக்கமும் ஒன்று என்பதை அவருடைய வழிகளை நாம் பயணிக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு நமக்கு சிறந்த வழிகாட்டிகள், நமக்கு சிறந்த ஒரு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அண்ணா அவர்களை வாழ்க்கை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். சுத்தி வரும் நல்ல பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. வரவேற்பு நடத்தின இந்த குழந்தை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அவ்வளோ அற்புதமா பிரம்மாண்டமா வாழ்த்துலேயே நான் உச்சத்துல போயிட்டேன். ஒரு விஞ்ஞான உலகம் தாண்டி போன மாதிரி ஒரு உணர்வு. அதே போல கலைக்கு பாத்திரமான அப்பா பத்திரப்பா அவங்க வந்து இந்த கலையுடைய நிகழ்ச்சி என்னங்கிறத தெளிவாக சொன்னதுக்கு பிறகு அதிக நேரம் எடுத்துக்கல. ஏன்னா இவ்வளவு பத்மஸ்ரீ ஒருத்தர் சுருக்கமா முடிச்சிட்டாரு. ஒட்டுமொத்தமா என்ன நினைக்கிறத சொல்லிட்டாரு. அதுபோல நான் 2 மணிக்குள்ள முடிச்சிடறேன். என்ன குழந்தை ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கு. பொதுவாகவே 46 வருஷமா வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி எடுக்காம சவதம் எடுத்து மண்ணை புனிதமான தாயா நினைச்சு அந்த இயற்கை சார்ந்தே போட்டு அந்த காலத்துல எனக்கு இந்த இயற்கை பண்ணும்போது எனக்கு கிறுக்குன்னு ஒரு பேர் வச்சாங்க, பைத்தியன்னு பேர் வச்சாங்க. எதையுமே காதுல போத்துக்காம துணிவே இயற்கை காப்பாத்தவங்க நல்ல நோக்கோடு செயல்பட்டு ஒரு 2 வருஷத்துல வேளாண் விஞ்ஞானி பேர் வந்தது. அது மட்டுமல்ல, அது ஒரு கதை இருக்கட்டும். இருந்தாலும் இங்க இருக்கிற விவசாய பெருமக்கள் எல்லாம் நீங்க எல்லாருமே கடவுளா மாறணும்னு நான் உங்களுக்கு ஆரத்தோட்டு கும்பிடுறேன். ரசாயன பூச்சிக்கல்ல கையிலேயே தொடாதீங்க, மண்ணு மரடாயாச்சு. அதை மாத்துற சக்தி உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டுமே இருக்கு. அதுக்கு நான் உறவையும் கூட இருக்கிறேன். உங்களாலதான் எல்லா குழந்தைகளும் நலம் பெறணும், நாளைய சமுதாயம் வளம் பெறணும்னு சொன்னா இன்று முதல் யாருமே ரசாயனத்தை பூச்சிக்கொல்லை கையில் எடுக்காதீங்க. எடுக்காம இயற்கையாலே செழிப்பான விவசாயம் கொண்டு வர முடிகிறது. எடுத்துக்காட்டா இருந்தாலும் கூட பத்திரமான அப்பா அவங்களும் சொல்லியிருக்காங்க அனுபவ ரீதியாக. இருந்தாலும் அதிக நேரம் எடுத்துக்காமல் உங்க எல்லாத்தோட ஆசையோடு நாம் ஊர் தலைவி, அது எனக்கு ஒரு குழந்தை மாதிரியே இருக்கு. அவரோட பண்பு பாசம் நிகழ்ச்சியோட வந்து ஒருங்கிணைந்து கொண்டு வருதுன்னா அவர் மாமனாரும் அற்புதமான மனிதர் தான்.
இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மருமகள் கிடைச்சதுக்கு தெய்வத்துடைய அனுபவம் இருந்தாலும் இப்படிப்பட்ட மாமனார் கிடைச்சது அதுக்கும் புண்ணியங்கிற காரத்தோடு இங்க இருக்கிற நிகழ்ச்சியில கலந்திருக்கிற அத்தனை குழந்தைகளும் மனசமாற வாழ்த்துகிறேன். நீங்கள் நீடோடி வாழ வேண்டும், ஐஸ்வர்யம் பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று இந்த புண்ணிய பூமியில் வாழ்த்தி மத்திய கவுண்டர் வரும்போதே சொன்னாங்க, அவர் முகத்தை பார்த்தாலே தெய்வீக குடி கொண்டு இருக்கிற மாதிரி அந்த அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அதுல ஒரு ஜனக்கேடம் மாதிரி அற்புதமான வடிகால் ஓடுற மாதிரி தெரிஞ்சது. அவர் பல்லாண்டு கால பலமோடு வாழன்னு சொல்லி அவர்களே இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக வாழ்த்தி நேரம் எடுத்துக்கல, மழை வர பார்க்குது. இருந்தாலும் நேற்றுக்கு 75வது ரொம்ப சிறப்பா இயற்கை நடந்தாலும் கூட கூடுதலா இன்றைக்கு அதை விட சிறப்பு இங்க நடக்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. கிட்டத்தட்ட 76 அரங்கேற்றம் நடந்திருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு வரவேற்பு நான் கேட்கல, இந்த மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை கேட்கல. இருந்தாலும் இங்க இருக்கிற ஞானத்தோடு எல்லாருமே பேசுகிற காரணத்தோடு மனதார உங்களை அத்தனை பேரும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி என பாடகர் பம்பை இசை எல்லாருமே வரவேற்பு கொடுத்த குழந்தையே பேசின காரணத்தினால இது 1/2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். உண்மையிலேயே ஐயா பெரியவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த வயசுல தள்ளாமல் எல்லாம் வந்து வாழ்த்துறாங்கன்னா அதுவும் ஒரு பெருமைங்கிற ஒரு நினைவோடு உங்கள் சார்பாக இன்னைக்கு வரவேற்பு நடத்திய குழந்தைக்கு பொதுவாக ஒரு 3 பேர் 4 பேர் தேர்ந்தெடுக்கிற வழக்கம். உங்களோட ஆசையோட அந்த குழந்தை விருப்பப்பட்டால் அதனாலும் வெளிநாட்டுக்கு ஒரு பயணத்தை நாங்கள் கொடுக்கிற ஆசைப்படுறோம். அதோடு இந்த துணை பயிற்சியாளருக்கு அது ஒருத்தர் நீங்க தாராளம் எடுத்துக்கலாங்க. அது மேல இந்த கலைஞர்களுக்கு ஒரு 3 பேர்த்துக்கு ஒரு வழி பயணத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி இறை ஆசி இருந்தனா இன்னும் கொஞ்சம் வருமானம் அதிகமா வந்தா எல்லா குழந்தையும் அழைச்சு போக வேண்டிய காலம் சீக்கிரம் வருங்கிற ஒரு கருத்தோடு ஊர் பெரியவங்க ஆசையோடு இந்த புண்ணிய பூமியில் நிச்சயமாக நடக்கும் என்ற நினைவோடு அத்தனை பேரையும் வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வெளிநாட்டு பயணத்துக்காக ஒவ்வொரு அரங்கேற்றத்திலையும் ஒவ்வொரு இடைவேளையில தேர்வு செய்வோம். ஆனா இங்க பெரியவங்க எல்லாரும் இருக்கிறனால மயில்சாமி அண்ணா அவர்கள் இப்பொழுதே நம்ம தேர்வு செஞ்சு கொடுக்க சொல்லி அன்போடு தெரிவிச்சுக்கிறோம். வரவேற்புரை வழங்கிய திருமதி சுமித்ரா அவர்கள் அண்ணா அவர்களுடைய அனுமதியோடு அவர்கள் வெளிநாட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வழி பயணமாக முன்னாடி வந்திருக்கும். நம்முடைய கலைகள், நம்முடைய சொல் செயல் எல்லாமே நமக்கு ஒரு அடையாளமா இருக்கும். அப்படிதான் இந்த வரவேற்புரை அண்ணாவுடைய மனதில் இடம் பிடிச்சிருக்கு. அதனுடைய அந்த திறமை தான் அவருக்கு அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக 3 கலைஞர்கள் இங்கே தேர்வு செய்யப்படுகின்றனர். அதோடு துணை பயிற்சியாளர் ஒருவருக்கு அந்த வாய்ப்பு. இப்பொழுது முதல் அதிர்ஷ்டசாலி வெளிநாட்டு பயணத்திற்காக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கான ஒரு வழி பயணமாக மயில்சாமி அண்ணா அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதாக அதிர்ஷ்டசாலியை தேர்வு செய்திருக்கின்றார்கள். அக்ஷயா ஜோதி பாசு, செல்வி அக்ஷயா ஜோதி பாசு. நல்ல ஒரு பலத்த கைதட்டல் கொடுங்க. நம்ம கலைக்குழுவிலிருந்து ஒருத்தர் தேர்வு பெற்றாலும் அது நம்ம ஊருக்கு கிடைச்ச சிறப்பு என்பதை, எனவே அனைவரும் அதற்காக நல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக 2வது வெளிநாட்டு அதிர்ஷ்டசாலியை தேர்வு செய்ய இருக்கின்றோம். 2வது கலைஞர்கள் 2வது அதிர்ஷ்டசாலி வெளிநாட்டு பயணத்திற்காக செல்லப்பன் ராய் அவர்கள் பொறுத்து தேர்வு செய்கின்றார்கள். அனுஸ்ரீ ஜோதி பாசு, நம்ம போட்டுக்கிறது அடுத்தது மூணாவதாக தேர்வு செய்யப்படுகிறது. திரு காந்தி பிரகாஷ் அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள். 3வது அதிர்ஷ்டசாலி மனோன்மணி ராமராஜ், மனோன்மணி ராமராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு பலத்தை கைதட்டல் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்ததாக துணை பயிற்சியாளர் ஒருவருக்கு அந்த வாய்ப்பு.
வையாபுரி பழனிசாமி. அவர் முதலே தேர்வு பெற்றிருக்காரு. அதனால் அடுத்த மீண்டும் காயத்ரி மாணிக்கராஜ் அவங்க 2வது வந்திருக்காங்க. நன்றி, வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம், நன்றி. உயர்வு ராஜ்குமார் 13வது வார்டு கவுன்சிலர் அண்ணவர்களுக்கு காந்தியண்ணன் மரியாதை செய்வார். உயர்திரு MR வேல்சாமி அண்ணன் அவர் உயர்திரு SV ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் உயர்திரு SV ரங்கசாமி அண்ணா அவர்கள் உயர்திரு தென்கரை பேரூராட்சி துணைத் தலைவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் உயர்திரு குப்பனூர் கோபால் அவர்கள் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஏன்னா கோபால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரங்கத்திலையும் 10 குழந்தைகளை தேர்வு செஞ்சிருக்காங்க. முதல்ல கொப்பனூர்ல ஒரு 10 குழந்தைகளை தேர்வு கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்காரு. அதே போல அடுத்ததாக செனனூர்ல ஒரு 10 குழந்தைகள் தேர்வு 5 குழந்தைகள் தேர்வு செஞ்சிருக்கோம். இப்படி ஒரு 15 குழந்தைகள் இதுவரைக்கும் தேர்வு செஞ்சிருக்கோம். விரைவில் அந்த கல்வி உதவித்தொகை வழங்குகின்ற விழாவானது கல்வித்துறை மூலமாக ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்தாருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயர்ந்து குப்பனூர் சதாசிவம் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் உள்ளே வருமாறு கேட்கிறோம்.